அனைவருக்கும் வணக்கம். வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். நேற்று போட்டிருக்கணும், நேற்று முடிஞ்சது. ஏன்னா எக்ஸ்பைரியோட இதனுடைய வேலையை முடியும். எப்போவுமே அப்டேட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லாதனால வீடியோ போட முடியலைங்க. அதனால் இப்போ போடுறேன் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. அதுக்கு முன்னாடி இதை வந்து எட்ஜிங் இல்லாமல் தயவு செய்து பண்ணாதீங்க. பண்ணலாம், அந்த ரிஸ்க்கை அப்செட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஓகேங்களா? நேக்கடா. சரி, நம்முடைய ஆப்ஷன் கிளாஸ் வருகிற 9ஆம் தேதி துவங்குது. அதுக்கான கிளாஸுக்கான லிங்க் வந்து சண்டே மார்னிங் 9:55 to 10 o'clock உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்பிடுவேன். ஓகேங்களா? விருப்பம் இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் வாங்கி கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். நம்ம வந்து மார்க்கெட்டுங்கிறது ஆப்ஷனும் மேக்ஸ் தான் சொல்கிறோம், பொசிஷனலும் மேக்ஸ் தான், இன்வெஸ்ட்மெண்ட்டும் மேக்ஸ் தான் சொல்கிறோம். அப்போது நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ, ப்ரைஸ் ஆக்ஷன்ஸோ, ட்ரெண்ட் லைன்ஸோ, எலியாட் வேவ்ஸோ, என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்கோ அது எதுவுமே நம்ம பார்க்கறது கிடையாது. ஒன்லி மேக்ஸை கால்குலேட் பண்ணுவோம், எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். என்ட்ரிஸ், வேல்யூஸ் எல்லாமே எப்பயுமே நம்ம முன்னாடியே போடுறோம் இல்லையா? இது எப்போ இந்த வீடியோ இந்த வாரத்துக்கான 11 வீக்லி வியாழக்கிழமை இது சனிக்கிழமையே போட்டேன். போன வாரம் சனிக்கிழமையே போட்டாச்சு. ஓகேங்களா? என்ன கொடுத்துருந்தோம் இந்த வாரம்? ரெசிஸ்டன்ஸ் எங்கே போனால் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு 22,428 அப்படிங்கிற வேல்யூ சொல்லியிருக்கோம். அதே சப்போர்ட் எடுக்கணும்னா 21,902 வந்தால் சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னு பாருங்க. நம்ம விலைக்குள்ள ஜோனுக்குள்ள போனதும் தான் நம்ம விலையை டச் பண்ண உடனே பாருங்க எவ்வளோ பாயிண்ட் ப்ராஃபிட், 180 பாயிண்டா. எகைன் பாருங்க, மறுபடியும் பாருங்க, அதை டச் பண்ண உடனே மறுபடியும் 100 பாயிண்டா. மினிமம் டார்கெட் நான் என்ன சொல்லியிருக்கேங்க, 100 பாயிண்ட் ஒரு விதியாக கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ எட்ஜிங் எடுத்து பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டர், சேஃப். அது மட்டுமல்ல, மந்த்லி லெவல் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். மந்த்லி லெவலோ கூட இதுவும் மேட்ச் ஆகி மந்த்லி லெவலோட என்ன டைரக்ஷன் இருக்கோ அதே டைரக்ஷன் இருந்தால் நீங்கள் பெட்டராக பொசிஷனை ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். அப்போது எட்ஜிங் எடுக்கணும். ஏன்னா இது எல்லாமே டே கேண்டில் க்ளோசிங் பேஸில் ஸ்டாப் லாஸ் இருக்குது. அப்போ லாஸ் ஆனால் ஹெவியாக லாஸ் ஆகிடும். ஓகேங்களா? அப்போது எட்ஜிங் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 30 ரூபா அப்புறம் கொடுத்துட்டோம்னா இங்கே 100 பாயிண்ட் கிடைக்கும் போது அந்த 30 ரூபாயிலும் எப்படி 10 ரூபா 5 ரூபா இருக்கும். இதுவும் ஒரு 70 ரூபா, அப்போ 70 rupees சேஃபாக ப்ராஃபிட் கிடைச்சிடும் நமக்கு. ஓகேங்களா? இப்போ அப்படி பிளான் பண்ணி எட்ஜிங்கோடு இதை பண்ணணுங்க. நமக்கு என்ன தெரியும், இங்கே வந்து செல் ஆகணும். உங்களுக்கு யாராவது ட்ரெண்ட் லைன் போட்டு எதை வேணால் செக் பண்ணி பாருங்க, இங்கே எப்படி வந்து இறங்கலாம். அப்போ மேக்ஸ் படி கால்குலேஷன் படி தானே அது இறங்குது. அப்படிங்கிறது நீங்கள் உள்வாங்கி அதை சார்ந்து படித்து தெரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. யாரோ சொல்றாங்கன்றதை நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் யூடியூப்ல சொல்றதையும் தான் சேர்த்து தான் இன்னும் சேர்த்து தான் சொல்றேன். யூடியூப்ல கொடுக்குறவங்கள நம்பாதீங்க. நீங்க படித்து தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.